மகா ஐஸ்வர்யா 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. அக்கா நீங்கள் இங்கேயே இருங்க, ஒளிஞ்சிக்கங்க, நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. மகா எனக்கு பயமாக இருக்குது, அவன் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை மகா, நீ எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அவனை கண்டிப்பாக பிடிக்கணும், பிடிக்கலன்னா வேலைக்கே ஆகாது, சரியா நான் பார்த்துக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. மகா நான் உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், ஆனால் நீ என்னக்காக நீ போகிற, உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதே மாதிரி மகா வந்து நிற்கிறாங்க. பின்னாடி சூர்யாவும் வராரு. மேலேருந்து கௌதம் பார்க்குறாரு. ஐயோ என்ன இது, சூர்யா வரான், அப்போது இது மகாவா, ஐஸ்வர்யா இல்லையா, ஐயோ மாட்டிக்க போகிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக பதட்டப்படுறாரு. அப்படியே சூர்யா பின்னாடியே வராரு. மகாவும் வராங்க, வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே மதன் வராரு பைக்கில். வந்த உடனே மதன் அப்படியே பிடிக்கிறதுக்காக மகா ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்படியே பிடிச்சி தள்ளிட்டு அப்படியே பைக்கில் ஓடுறாரு. அடிபட்டுடுச்சு, ஃபுல்லாக ரத்தம். அப்படியே தூக்குறாங்க ஐஸ்வர்யா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எல்லாருமே வந்துட்டாங்க. எதுக்காக நீங்கள் வெளியே வந்த, இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு எதுக்கு வெளியே வந்தேன்னு கேள்வி கேட்பாங்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனவொடனே கேட்குறாங்க எல்லாருமே, என்னாச்சு மகா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அடிப்பட்டது, எப்படி அடிப்பட்டது, வீட்டுக்குள்ளே தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறதுக்காக வராங்க. இல்லை ஒன்றும் இல்லை, வெளியே ஐஸ் விற்றுது, அதை வாங்குறதுக்காக போனோம், அப்போ மகாவுக்கு வந்து ஒரு பைக் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. பைக் இடிக்கிற வரைக்கும் நீ என்னப்போ சூர்யா பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லை யதார்த்தமாக தான் நடந்தது, இதை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் கூட்டிகிட்டு போக தேவையில்ல, விடுங்க அதோட விடுங்க அந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. சூர்யா இப்போ நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்படியே சித்ராதேவி யோசிக்கிறாங்க. இதுங்க ரெண்டும் சேர்ந்து வேறு ஏதோ வேலை பார்த்துருக்க மாதிரி தெரியுது, ரெண்டும் உண்மையை சொல்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சித்ராதேவி யோசிச்சுட்ருக்காங்க. கௌதமுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த மதனை போய் திட்டுறான். என்ன எதுக்காக இப்படிலாம் பண்ண, நீலாம் வேஸ்ட்டு, எதுக்குமே உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதன்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வராரு. வந்தவனே என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நாம தான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. பாட்டி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை அப்படியே போடுறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த ஐஸ்வர்யாவை பற்றி பார்த்தீங்களா, இவ இனிமேல் என் கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா, மகா, சூர்யா எல்லாருமே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை.